மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இயந்திர விற்பனை ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய மக்கள் நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா, "சார் மாதம் கொஞ்சமா நாங்க பணம் கட்டுற மாரி எங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல மிஷின் பண்ணி குடுங்க." அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ யாரையும் கடன்காரன் ஆக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இப்போ ரூ. 40,000 கட்டுறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க சாரி ரூ. 40,000க்கு மிஷின் எடுக்கிறீங்கன்னா, ரூ. 60,000 நீங்க மொத்தமா கட்டணும். வட்டி, அசல் எல்லாம் சேர்த்தி. அப்போ வாங்குனதுல பாதி பணம் நீங்க வட்டியாவே கட்டணும். ஸோ இந்த மாதிரி யாரையும் கடன்காரனாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல பெருசா. அதனால நான் யாருக்கும் லோன் பண்ணி தரல. இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்கல. சரிங்களா? ஆனாலும் மக்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறனால, சரி மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிறுவனத்துடைய முதலீட்டாளர்களிடம் பேசி, ஒரு அருமையான யோசனை ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த யோசனை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தான் அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? அப்பதான் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கன்டென்ட் என்னன்னு சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ மொத்தம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கும் லோன் பண்ணி தர போகிறதில்ல. அது நம்ம பாலிசி மாறாது என்றைக்குமே. இதேதான். லோன்னா கிடையாது. ஓகே. ஆனால் உங்ககிட்ட மிஷினுக்கு நாங்கள் மொத்தமாக பணம் வாங்க போகிறதில்ல. மாதம் கொஞ்சமாக தான் வாங்க போகிறோம். அது கேரண்டி. சரிங்களா? நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு மிஷினுக்கு பணம் கொடுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த சிறு சேமிப்பு திட்டம். ஓகே. நான் முன்கூட்டி சொல்லிட்டேன்னா, ஆமாங்க. சிறு சேமிப்பு திட்டம் தான் இப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகே. இப்போது நம்ம வீட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா, நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் பணம் போடுவாங்க. மாதம் 1000, 2000 அந்த மாதிரி. அப்போது வருஷ கடைசியில் ஒரு அமௌண்ட் ஆன உடனே அந்த அமௌண்ட்டுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். அல்லது ஒரு இப்போ 12,000 வருஷம் முழுசும் சேர்த்துறாங்க அப்படின்னா 13,000 நகை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அந்த சேம் அதே பிளானை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ எங்கள் வீட்லேயும் நகை சீட்லாம் சேர்த்திட்டு போட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு இந்த யோசனை வந்துச்சு. அப்போ தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்கிட்ட பேசி, சார் இந்த மாதிரி ஸ்கீமை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலீட்டாளர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம எடுத்து சொல்லி அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. சரிங்களா? ஸோ இதில் அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாதனால, யாருக்கு நம்ம முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாததுனால இதுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஏன்னா இப்போ இவங்க இந்த சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்றவங்களுக்கு மிஷின் கொடுக்குறக்கு நம்ம முதலீட்டாளர்களோ அல்லது நானோ முதலீடு போட போகிறதில்ல. நீங்கள் உங்கள் பணத்தை தான் முதலீடு போட போகிறீங்க. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. உங்களுக்கு அசலுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. சரிங்களா? மாதம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுக்க போகிறீங்க. மொத்தம் உங்களுக்கு ஒரு மொத்த அமௌண்ட்டு சேர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு மிஷின் சேர்ந்துடும். ஓகேவா? இதுதான் திட்டம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ப்ரீஃபாக சொல்கிறேன். நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. மொத்தம் 13 மாதம் சிறு சேமிப்பு திட்டம். ஓகேவா? ஒரு மாதமும் ரூ. 3,000 நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணணும். 13 மாதம் கழிச்சு ரூ. 39,000 ஆன உடனே ரூ. 40,000 இயந்திரத்தை உங்களுக்கு ரூ. 39,000 அனுப்பி வைக்கிறோம். ஏன் ரூ. 40,000 இயந்திரத்தை ரூ. 39,000 அனுப்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற அந்த பணத்தை எங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு இயந்திரத்துக்கு ரூ. 1000 பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நெட் கேஷ் கொடுத்து எடுக்கிறவங்க எங்ககிட்ட பார்கெயின் பண்ணாதீங்க ரேட்டை குறைக்க சொல்லி. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் ரேட்டு ரொம்ப குறைவான லாபத்தில் உங்களுக்கு மிஷின் கொடுத்துருக்குறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மிஷினுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். சரிங்களா? நானும் நம்மளுடைய முதலீட்டாளர்களும் முதலீடு பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுனால நெட் கேஷ் கொடுத்து எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ண போகிறதில்ல. அதுவே சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்றவங்க மாதம் 3,000 எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 13 மாதத்துக்கு இந்த வேலையை செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் 3,000 கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு மக்களுக்கு திரும்ப ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு இயந்திரத்துக்கு ரூ. 1,000 தள்ளுபடி கொடுத்து ரூ. 39,000 மிஷின் நாங்கள் திட்டத்தோட முடிவில் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து பயனடைங்க. எல்லாரும் நிறைய பேர் சொன்ன மாதிரி, சார் 30,000 40,000 எங்களால் மொத்தமாக கொடுத்து மிஷின் வாங்க முடியாதுன்னு சொன்னவங்கலாம் இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயனடைங்க. இதன் மூலமாக நீங்கள் கடன்காரனாக ஆக போகிறதில்ல. அசலுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு கட்ட போகிறதும் கிடையாது. ரெண்டாவது, சிறு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கம் உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றமே இதனால் உருவாகும். எல்லாருமே கண்டிப்பாக சிறு சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நானும் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வீட்டில் உண்டியெல்லாம் போட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இதனால் மக்களுக்கு சிறு சேமிப்புங்கிற ஒரு பழக்கமும் உண்டாகும்.
கடன் வாங்குற அப்படிங்கிறத பழக்கமும் வந்து குறையும். சரிங்களா? ஸோ இதில் எல்லாரும் சேர்ந்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.